இந்த வீடியோ பாருங்க. இதான் எங்களுடைய கோழி வளர்ப்பு. மொட்டை மாடில் வச்சு வளர்க்குறோம் பாருங்க. சரிங்களா, இப்போதான் எந்திரிச்சு கோழியெல்லாம் திறந்து விட்றேன். ஏன்னா நைட்டு வேலைக்கு போகிறனால நம்மளால இதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு இங்கே முட்டை விடுறதுக்காக இடம்லாம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. கோழியை திறந்து பார்ப்போம். இந்த கூண்டில் இந்த 3 முட்டை கிடக்குது. இந்த கூண்டில் தான் கோழி அடையும். லேட்டாக திறந்து விடவும் கூண்டுலேயே முட்டை விட்டுருச்சு. சரிங்களா, இது எல்லாமே நான் இன்குபேட்டரில் பொறிக்க வச்சதுங்க. இந்த குஞ்சுகள் எல்லாமே இந்த 3 கோழி மூலியமாக இது பண்ணேன். சரிங்களா, இந்த 3 கோழி வச்சு தான் இந்த கோழியெல்லாம் நான் பொறிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோழி மேலே இருந்து கீழே வந்துருச்சுங்க. குதிக்கலை, மேலே செவுரு மேலே ஏறி நிற்கவும் காற்று தூக்கி கீழே வீசி விட்டுருச்சுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக ரோடு. சரிங்களா, பக்கம் ஃபுல்லாக ரோடு. இந்த சேவல் நான் புதுசாக வாங்கியிருக்கேங்க. பழைய சேவல்களை கொடுத்துட்டேன். ஏன்னா தகப்பன் சேவலை அது கூட பிறந்த சேவலாம் வச்சு ப்ரீடிங் பண்ணோம்னா குஞ்சுகள் ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த புது சேவலை கொண்டு வந்துட்டாங்க. இந்த புது சேவலை கொண்டு ஒரே எல்லா கோழிக்கும் சளி பரவிச்சுங்க. ஆனால் ஒரு நாள் தனியாக வச்சு தான் விட்டேன். ஆனால் சேவல் ஆரோக்கியமாக தான் இருந்துச்சு. இது கூட இருந்த சேவலுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் போல். அதை கவனிக்காமல் நான் கொண்டு இந்த சேவலோட சேர்த்து விட்டேன். கோழிகள் எல்லாம் அப்புறமேலு நான் எந்த மெடிசன் நான் கொடுக்கறது இல்லைங்க. எந்த ஒரு ஊசியுமே நான் போடல. இப்போ பிறந்ததுலேருந்து இதுகளுக்கு எந்த ஒரு ஊசியுமே நான் போட்டதில்லை. சரிங்களா, எதுக்குமே நான் ஊசி போடாம தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வேலை கடுமையான வேலைங்கிறதுனால நம்மளால, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் தீனி வச்சிருங்க. நைட்டில் தீனி வைக்கிறதான் கொஞ்சம் கோழிகள் ஆரோக்கியமாக இருக்கும். மதியானத்துக்கு மேலே நீங்கள் வச்சுக்கலாம். தண்ணி நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கூட ஊற்றி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி கோழிகள் முட்டையிடுறதுக்கு இடங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி நான் வச்சு விட்ருக்கேன். இந்த இடத்துல ஒரு டப்பா வச்சு விட்டு 2 பெட்டி எதுக்கி மறைச்சி வச்சுருக்கேன். திறந்து விட்டோன்னா முட்டையை விட்டுருங்க. எனக்குள்ளே வச்சுருக்கேன். பாருங்க, இந்த உள்ள படுத்திருக்க ஒரு கோழி மட்டும்தாங்க சோனாலி கோழி. இந்த பெட்டிக்குள்ள படுத்திருக்குது பாருங்க. பாக்கி இது ஒரு ஜோர்தானின்னு சொன்னாங்க. அந்த சாம்பல் நிறத்துல இருக்காது. இந்த சேவல் நாட்டு சேவல். இந்த கோழி நாட்டுக்கோழி தாங்க. இது இந்த ஒரு கோழி மட்டும் சோனாலிங்க. டெய்லி முட்டை விட்டுரும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதே மாதிரி மண்ணை போட்டு வச்சிருக்கோம். கொஞ்சமாக மொட்டை மாடியில் கால் இதாகாமல் இருக்கு. அதுக்கு கோழிகளுக்கு இந்த மாதிரி மண்ணு போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுலேயே மேய்ஞ்சிக்கிறோங்க. சரிங்களா, இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம். கோழி மொட்டை மாடியில் இருக்கோங்கிற நினைப்பே இருக்காதுங்க. இந்த மாதிரி வலையை ஃபுல்லாக நான் கட்டி விட்டேங்க. பாருங்கள், நானே கட்டினேன். அதனால் வீடியோ எடுக்க முடியல என்னால் பிடிச்சிக்கிட்டு. இதெல்லாம் நானே கட்டி விட்டேன். இப்போ மேலே ஏறினாலும் அந்த பக்கம் போகாது கோழி. இப்போ இது பண்ணி நம்ம ரூமில் இருந்தவர் பார்த்து அதை பிடிச்சி வச்சுட்டாரு. நல்ல வேலை அது இது பண்ணி. நாளைக்கு அந்த ஒரு கோழி காலி ஆகிருக்கும். மாதிரி நிறையா கோழி கீழே விழுந்துருக்கு. அதனால தான் நான் சேவல்லாம் நான் விற்று விட்ருவேன். சேவல்கள்லாம் நான் கொடுத்துருவேன். கொஞ்சம் பெருசானோடனே நான் சேவல்லாம் கொடுத்துருவேன். நம்மளுடைய வேலையும் அவ்வளோதானே. நாங்கள் வேலை ரொம்ப இதான வேலை, ஹார்டான வேலை தான் நமக்கு. 4 மணிக்கு சாயந்தரம் போனீங்க எப்படின்னா அடுத்த நாள் காலையில் 4 மணி ஆயிரும் அப்படி வீடு சேர. அதனால் திரும்ப காலைல வெள்ளனமும் எந்திரிக்க முடியாது நம்மளால. முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் கொஞ்சம் தீனி போட்டு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. நைட்டு வேலைக்கு போகிறவங்க கோழி வளர்ப்புக்கு நல்ல லாபம் இருக்குங்க. இது நான் பிஸ்னஸாக பண்ணல, என்னோட ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான் நான் வச்சுருக்கேன், ஒரு டைம் பாஸுக்காக. அப்படி இருந்தே சொல்கிறேன், கோழி வளர்ப்புக்கு நல்ல லாபம் இருக்குது. நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுத்தீங்கன்னா நல்ல கோழிகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. எந்த ஒரு மருந்துமே நீங்கள் போட தேவையில்லை. நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு 50 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா கோழி உங்களுக்கு அதுக்கு 50 ரூபா உங்களுக்கு லாபமாக தாங்க கொடுக்கும். ஒரு சின்ன வேலை செய்கிறவங்க மாதம் ஒரு 6000 ரூபா 7000 ரூபாலாம் வேலை செய்கிறவங்கலாம் இந்த கோழி வளர்ப்ப நீங்கள் எடுத்து செய்யலாம். நல்ல லாபம் இருக்குது.
அதே மாதிரி கோழி வளர்ப்புல தினம் முட்டை விடுற கோழிகளை வளங்க. அதான் வந்து ஒரு சின்ன தொழிலாளிகளுக்கு நல்லதுங்க. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட டெய்லி ஒரு 10 முட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 ரூபா டெய்லி வந்துடுங்க. அப்போ நீங்கள் முட்டை மூலியமாகவே ஒரு 4500 சம்பாரிச்சிருவீங்க. 10 முட்டை எடுக்கிற மாதிரி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் கோழி குஞ்சு வளங்க. அதை வளர்த்து ஒரு 3 மாசம் வரைக்கும் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே நல்ல காசு இருக்கு. கோழி குஞ்சுகளை வளர்த்து நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் இருக்கு. அந்த மாதிரி வளர்த்து பாருங்க, நல்ல காசு கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பாருங்க, நான் இருக்க 3வது மாடியில இருக்கேன். 3வது மாடியில இருந்து பாருங்க, இவ்வளவு வயசுல இருந்து கோழி குதிச்சா என்ன ஆகுன்னு பாருங்க. இதை பாருங்க, இதெல்லாம் குதிச்சு அன்னைக்கு நல்ல கீழே வந்துருச்சு. ஏன்னா வண்டியில அடிபட்டுருவேன். கீழே குதிச்சா வண்டியில தான் அடிபடும். பாருங்க, நிறைய கோழிகள் குதிச்சு இப்படியே தப்பிச்சிருக்கு. ஒரு கோழி வண்டியில அடிபட்டுரும். அதனால வந்து நான் வலையை கட்டி விட்டாங்க. சேவல் இருந்தாதாங்க ரொம்ப கஷ்டம். ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சு இந்த கோழியில துரத்தி விட்டுரும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு டெய்லி இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் போடுறேன். சரிங்களா? அதே மாதிரி நோய் வந்த கோழிகளை காப்பாத்தினதா சொல்லுவாங்க. திரும்ப வீடியோல காட்ட மாட்டாங்க. நானும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருக்கேன், காட்ட மாட்டாங்க. சரிங்களா? நான் காப்பாத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க கொஞ்சோண்டு தலைவலி மாத்திரை, சளி மாத்திரை எடுத்து கொஞ்சமா போடுங்க. ஏன்னா கோழிகளுக்கு வந்து சிறுநீரகம் பாதிக்கப்படும். ஒரு காவாசி அளவு எடுத்துக்கோங்க. காவாசி அளவு எடுத்துட்டு ஒரு ஹீட்டான இடத்துல வச்சிருங்க கோழியை வந்து. அதுக்காக தான் நான் இந்த 2 கூண்டு வச்சிருக்கேன். கோழிகளுக்கு இந்த 2 கூண்டையும் தனியா வச்சிருக்காங்க. ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே தூக்கி நான் இதுல போட்டு மாத்திரையை போட்டு 1 நாள் 2 நாளைக்கு இதுலயே தீனி வச்சிருக்காங்க. அவிச்ச முட்டை மட்டும் கொடுங்க கோழிகளுக்கு. அவிச்ச முட்டை நீங்க உடம்பு சரியில்லாதப்ப எந்த தீனியுமே திங்காது, ஆனா முட்டையை நல்லா சாப்பிடுது. அதையும் நான் இது பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு அவிச்ச முட்டை கொடுக்கலாம் கோழிக்கு வந்து. இந்த கோழிலாம் ரொம்ப இதா இருந்துச்சுங்க. இந்த மஞ்சள் கலர் கோழி இருக்கு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முடியாம கிடந்தது. சளி பிடிச்சி குறைசா மாதிரி சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நான் காப்பாத்தினதான். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொய் சொல்றதுக்காக சொல்றது கிடையாதுங்க. நான் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கலாம் யாரும் இல்லைங்க பிடிச்சிக்கிட்டு. நான் தனியா தான் இருக்கேன். அதனால வந்து எனக்கு கையில யாரும் பிடிச்சிக்கிட்டு இந்த போனை பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுத்து தரதுக்கெல்லாம் எனக்குலாம் ஆள்லாம் கிடையாது. அதனாலதான் நான் இந்த வீடியோலாம் எடுக்க முடியல என்னால. சரிங்களா? இல்லைன்னா நான் வீடியோ எடுத்து நான் போடுவேன். உங்களுக்கு என்ன மறந்து போடுறேன் என்ன எதுண்டு நான் அடுத்த தடவை செஞ்சேன்னா உங்களுக்கு நான் நிச்சயமா நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். சரிங்களா? நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்க கோழிகளை சரிப்படுத்திடலாம். சரிங்களா? இங்க வந்து குளிர் ஜாஸ்திங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கோழியெல்லாம் லேட்டா தான் திறந்து விடுவேன். டெய்லியும் வந்து நான் டெய்லி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இது பாருங்க, இந்த கோழி தான் ஜோர்தானின்னு சொன்னாங்க. இது அடைப்படுக்குங்க, இதுவும் அடைப்படுக்கும். 2மே அடைப்படுக்கும். இது 2 அந்த சோனாலி கோழி மட்டும் அடைப்படுக்காது. சரிங்களா? இந்த கோழி வந்து இப்ப 1 வருஷம் ஆகுது நான் வாங்கி. இப்ப பாருங்க இந்த கோழிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நான் சொல்லி போட்டு விடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இதில் நான் ஃபுல்லா புறா தாங்க வளர்த்துக்கிட்டு இருந்தேன். புறாவெல்லாம் எங்களால் பார்க்க முடியாதனால நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். நிறைய புறாக்கள் இறந்து போச்சு. இந்த கூண்டு பூரா புறா தாங்க வச்சிருந்தேன். இந்த கூண்டு அந்த கூண்டுலாம் நாங்கள் ஃபுல்லாவே புறா தான் வாங்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? இது ஃபுல்லா நான் புறா தான் வச்சிருந்தேன். இதுல ஃபுல்லா புறா வச்சிருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கோழியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப சரிங்களா? உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ இது மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. நான் உங்களுக்கு டெய்லி சொல்றேன் உங்களுக்கு எத்தனை முட்டை கிடைக்குது ஒரு கோழியில இருந்து, என்ன செய்யுதுன்னு. சரிங்களா? முடிஞ்ச அளவு தீவனம் வந்து மக்காச்சோளம் இந்த மாதிரி கலந்து வைங்க. தீவனத்துல மக்காச்சோளம், கம்பு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலே கோழிகள் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நீங்க வெறும் அரிசியை மட்டும் போட்டு வளர்த்தீங்க அப்படின்னா கோழி வந்து ஒரு நோய் வந்தா கூட தாக்கு பிடிக்காதுங்க, செத்து போயிடும். சரிங்களா? முடிஞ்ச அளவு நல்லா ஆரோக்கியமான உணவு கொடுங்க. கோழிகளும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும்.
பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.